விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சி தமிழகத்தில் இதுவரை எந்த நிகழ்ச்சிக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் வரக்கூடிய போட்டியாளர்களும் பிரபலமடைந்து வருகின்றனர். அதில் ஒருவரான ஆரவ் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். இவரது முழு பெயர் ஆரவ் நஃபீஸ். இவர் பிறந்தது 1988ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள நாகர்கோயிலில். நாகர்கோவிலில் இவர் பிறந்திருந்தாலும் இவர் வளர்ந்தது திருச்சியில். காரணம், இவரது தந்தைக்கு திருச்சியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இடமாற்றம் கிடைத்தது. எனவே திருச்சியில் வந்து குடும்பத்துடன் தங்கி திருச்சியில் உள்ள கமலா நிகேதன் என்ற பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை இவர் படித்துள்ளார். படிக்கும் பொழுதே பாட்டு பாடுவது, நடிப்பது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. எனவே படிப்புடன் அவற்றிலும் கவனம் செலுத்தி வந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் உள்ள இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துள்ளார். அதன் பிறகு மாடலிங் துறைக்கு வந்தார். இவர் பிரபலமடைய காரணமாக இருந்தது VS அனந்த கிருஷ்ணன் என்ற செலிபிரிட்டி போட்டோகிராஃபர். இவர் மூலம் பல விளம்பர படங்களுக்கு மாடலாக இவர் இருந்துள்ளார். அதோடு பல விளம்பர பேனர்களிலும் பல விளம்பர படங்களிலும் இவர் நடித்துள்ளார். இதில் தமிழ் மட்டுமல்லாமல் பிறமொழி படங்களும் அடங்கும். விளம்பர படங்களை தொடர்ந்து இவர் முதலில் திரைப்படத்தில் நடித்தது மீண்டும் வா அருகில் வா என்ற பேய் படத்தில் நடித்தார். அதன் பிறகு விஜய் ஆண்டனி நடித்து வெளியான சைத்தான் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார். இருப்பினும் இவைகள் மூலம் அவருக்கு கிடைக்காத பேரும் புகழும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் இவருக்கு கிடைத்துள்ளது. மேலும் இந்த புகழ் இந்நிகழ்ச்சியின் இறுதி வரை நீடிக்குமா, இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு இவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.